இது நார்மலா சர்வீசஸ் செக்ஷன்ல இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் கொடுத்து இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸ்டாட்டிக் இந்த சென்ஸ் நம்ம HTML ஃபைல்லேயே போயிட்டு டேரெக்டாக இவ்வளோதான் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேக் எண்ட்லேருந்து டேட்டாபேஸ்லேருந்து டேட்டா வருது அப்படின்னா இதில் இவ்வளோதான் இருக்கும் அப்படின்றத நம்மளால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த கண்டென்ட் இப்படி இருக்குது, டேட்டாபேஸ்ல இருந்து சப்போஸ் இந்த டேட்டாலாம் வருது அப்படின்னா இது வந்து மேபி கம்மியா இருக்கலாம், இல்லை அதிகமா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இன்னுமே சொல்றேன். அப்ப இந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை தாண்டி போகும், இந்த பாக்ஸை தாண்டி போயிட்டு இருக்கும். இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு, நார்மலி ஒரு பேக்குள்ளார ஒரு 4 பாக்ஸ் தான் வைக்க முடியும்னா 4 பாக்ஸ் வைக்கலாம். 5வது பாக்ஸ் நான் வைக்கிறேன் அப்படின்னா அந்த பாக்ஸ் எப்படியுமே கொஞ்சமாச்சும் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை தான் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓவர்ஃப்ளோ அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துக்கு மட்டும்தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த பாக்ஸுக்கு ஓவர்ஃப்ளோ அப்படின்றத யூஸ் பண்ண போறோம். ஓவர்ஃப்ளோ யூஸ் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். இது இங்க மட்டும்தான் வருமானு கேட்டா கிடையாது. ஒவ்வொரு செக்ஷனுக்குமே நமக்கே தெரியாம நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் இதை பாருங்க, இந்த ஹரிசாண்டல்ல ஓடுது பார்த்தீங்களா, இந்த ஹரிசாண்டல்ல இந்த மாதிரி ஒயிட் ஸ்பேஸ் வரவே கூடாது. 100% வித்தில் மட்டும்தான் அது செட் ஆகும். நம்ம ஏதோ ஒரு எலமெண்ட்டை அவுட்புட் வரணும் அப்படின்றதுக்காக தப்பா எழுதி வச்சிருக்கோம். இனிஷியல் டேஸ்ல அது தப்பா ரைட்டான்னு கேட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நமக்கு அவுட்புட் வேணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவுட்புட் இப்படிதான் இருக்கணும். இந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்கோரே இருக்காது, வெர்டிக்கல் ஸ்கோர் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக வெர்டிக்கல் மட்டும்தான் இருக்கு, ஹரிசாண்டல் இருக்காது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங்ல அதை நான் பண்ணதுல ஹரிசாண்டல் இருக்கு அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு தப்பு பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அதை நம்ம 1 by 1 உட்காந்துட்டு பார்க்குறோம் அப்படின்னா க்ளீனாக தெரிஞ்சு விடும். ஓகே, இதை நம்ம பார்க்குறத பார்ப்போம். இந்த ஓவர்ஃப்ளோ இந்த மாதிரி அதிகமாக கண்டென்ட் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ரைட் கிளிக்கு இன்ஸ்பெக்ட் இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ் 1க்கு தானே. ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா என் கண்டென்ட்டை தாண்டி அது போகாது, என்னுடைய கண்டென்ட் பாக்ஸை தாண்டி அது போகாது. என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் அப்படின்றது வந்துடும். இப்போ நார்மலாக இந்த ஸ்க்ரோல் தானே பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நம்மளே ஸ்க்ரோல் வர வைக்கலாம். அது எப்படி அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் கொடுக்குற ஹைட்டுக்கு உங்களுடைய கண்டென்ட் செட் ஆகாமல் வெளியே ஓடிச்சு அப்படின்னா அதை இழுத்து பிடிச்சி வைக்கிறதுக்கு இந்த ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? சரி, இது கொடுத்தாச்சு. எனக்கு இந்த ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோலே தேவையில்லை. எனக்கு அதிகமாக கண்டென்ட் வந்துச்சுன்னா ஓகேவா, எனக்கு அந்த கண்டென்ட்டே காட்ட தேவையில்லை. ஓவர்ஃப்ளோ இது பாருங்க, இந்த கண்டென்ட்டே இருக்காது, அதிகமாக இருக்கிற கண்டென்ட்டே இருக்காது. ஓகே, எது வரைக்கும் இருக்குமோ அது மட்டும்தான் வச்சுக்கோ, பேலன்ஸ் எல்லாத்தையுமே அது தூக்கி மேலே இருக்கிறது எல்லாம் காணாம போச்சா, இது மட்டும்தான் இருக்கும். ஓகே, நம்ம கேட்குற கொஸ்டின் என்னன்னா இந்த 3 பாக்ஸுமே சேம் லைனில் தான் இருக்கணும். இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக இது இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகேவா? எனக்கு இந்த 3 பாக்ஸுமே அதிகமாக கண்டென்ட் வந்தாலும் சேமாக தான் இருக்கணும். அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் அப்படின்னு கொடுத்து, இப்போ 3த்துக்குமே ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் தான். ஓகே, இந்த டிசைன் வந்து நீங்க இவங்க பண்ணியிருக்கிற வெப்சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்காது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரோல் ஆப்ஷன் இருக்காது. அப்ப இது எதுக்கு நான் இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி பாக்ஸ் கட்டம் கட்டம், ஆல்ரெடி அது பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு, அதுல திரும்ப ஏதோ மாதிரி வச்சிருக்கு. ஓகேவா? எனக்கு இது தேவையே கிடையாது. இப்ப இந்த இடத்துல அதிகமா கண்டென்ட் இருக்கு, அதனால இது ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் கொடுத்தா ஓகே. எனக்கு இந்த இடத்துல கண்டென்ட்டே இல்லை பாருங்க,
எதுவுமே இல்லை. ஆனா எனக்கு ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் வந்து கொடுத்துருக்கும். அதனால எனக்கு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் வந்து எனேபிள் ஆயிருக்கு. அது யூஸ் ஆகுதான்னு கேட்டா அது யூஸும் ஆகும். அப்புறம் எனக்கு எதுக்கு அது வேணும், எனக்கு தேவையில்லை. எந்த கண்டென்ட்டுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு மட்டும் ஓவர்ஃப்ளோ கொடுத்துக்கோங்க, மற்றதுக்கெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னா ரைட் கிளிக் கொடுத்து ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோலுக்கு பதிலாக ஆட்டோ அப்படின்னு கொடுக்கணும். இப்போ என்ன நடக்குது, எந்த கண்டென்ட் அதிகமா இருக்கோ அதுக்கு மட்டும்தான் ஸ்க்ரோல் எனேபிள் ஆகும், மற்றதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும். ஓகே, இந்த ஓவர்ஃப்ளோ வந்து இந்த விஷயத்துக்கு இல்லை, ஒவ்வொரு டிவ்வுக்குமே நமக்கே தெரியாம வாய்ஸ் ஸ்பேசஸ் வரும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் இங்க இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஒரு செக்ஷன் வந்து கிரியேட் பண்ணது. ஓகே, இதை நம்ம ஓவர் பண்ணா நமக்கு இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு என்னன்னா ஒவ்வொரு டிவ்வுக்கும் ஒவ்வொரு இதுக்குமே கொஞ்சம் பிளாக் ஸ்பேசஸ் எடுக்கும். ஓகேவா, எனக்கு அந்த பிரச்சனை நடக்கக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிவ்வை விட்டுருங்க. செகண்ட் டிவ்ல இருந்து எது எதெல்லாம் ப்ராப்ளம் கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதோ ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்னு சொல்லிடுங்க. அப்படின்னா என்னன்னா, உனக்கு உன்னை தாண்டி ஒரு விஷயம் போகுது அப்படின்னா அதை இது பண்ணிடு, ஹைட் பண்ணிடு அப்படின்றதான் மீன். ஓகேவா, ஸோ நேற்று வரைக்கும் இந்த சர்வீசஸ் பாக்ஸை எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்றத ரெடி பண்ணி கொடுத்துடணும். ஓகேவா, டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அப்படின்றத போட்டு இதை எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நேற்று உங்ககிட்ட கேட்டதும் அதுதான். இதுக்கு அடுத்த செக்ஷன் போலாமா? பண்ணுங்க. இந்த செக்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த செக்ஷனை பண்றதுக்கு என்ன விஷயம், நம்ம எப்படி பண்ணுவீங்க? இது ஒரு பாக்ஸ், இது ஒரு இமேஜ். இதை பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஐடியா? ரெண்டு div tagல பண்ணலாம். 2 div tag. ஓகே, 2 div tag போட்டாச்சு. நெக்ஸ்ட் உள்ள பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வேர்டிங்ஸ்லாம் நம்ம போடுற மாதிரி போட்டுக்கிறது. இன்னொன்று வந்து இமேஜை வந்து நம்ம இமேஜ் சைஸ் கொடுத்துட்டு டிஸ்பிளே பிளாக். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்பயுமே இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செக்ஷன்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே எப்படி திங்க் பண்ணுங்க அப்படின்னா, இப்போ இந்த செக்ஷன் இருக்கு, ஒரு ஐகானு, ஓகேங்களா, ஒரு கண்டென்ட், இந்த மாதிரிலாம் இருக்கு. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் ஒன்று இருக்கு. ஓகேவா, பேக்ரவுண்ட் கலர் ஒன்று இருக்கு. ஏன்னா இதுக்குள்ளதான் இந்த மூணுமே வரப்போகுது, இந்த இதுக்குள்ளதான் இது வரப்போகுது. எக்ஸாம்பிள் இதுதான் அந்த பேக்ரவுண்ட் கலர். ஓகே, 3 கண்டென்ட் வரப்போகுது. 3 கண்டென்ட்டுக்கு பாடி டேக்ல ஏடிஎம் போல மார்ஜின் 0, பேடிங் 0. என் எலமெண்ட் எது ஸ்டார்ட் ஆனாலும் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ். அந்த கண்டெய்னருக்கு பேக்ரவுண்டு ரைட்டாக இருக்குது.
இந்த கலர் எடுத்தாச்சு. இப்போ 3 பாக்ஸ், இது 3 பாக்ஸ். இது ஐகானை சுற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி வருது. ஓகேங்களா? இது ஒரு பாக்ஸு, இது ஒரு பாக்ஸு, இது ஒரு பாக்ஸ். ஸோ முதல்ல நீங்கள் கோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணணும் அப்படின்றத இது பண்ணிக்கோங்க. பாக்ஸ் தனித்தனியாக வர்றதுக்கு பாக்ஸ் 1, சப்போஸ் அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஏதோ ஒன்று, அதுக்காண்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாக்ஸ் 2. இப்போ 3 பாக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இந்த எலமெண்ட்டை மட்டும் வர வைக்க போகிறோம். ஒரு ஐகான், ஐயோ அந்த இது இருக்கா, ஐகான் இது இருக்கு. சூட்கேஸு, செக் லிஸ்ட்டு, ஐகான்ஸ். காப்பி பண்ணிக்கோங்க. இதில் ஓகே அப்படியே போடலாம். அப்புறமா அதை டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு ஹெட்டிங்கு, ஓகே இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதையே காப்பி பண்ணிட்டு இப்படி போட்டாச்சு. ஓகே அது மேலே தப்பே கிடையாது, அது அப்படி தான் போகும். ஓகே செக் லிஸ்ட். இப்போ வந்துருச்சு. சரி, என்னுடைய நெக்ஸ்ட்டு ஐடியா என்ன ஒர்க்கு அப்படின்னா, இப்போ இது உங்களுக்கு தெரியாத கோடிங் எதுவும் பண்ணல. ஒரு பெரிய பாக்ஸுக்குள்ளார 3 பாக்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் 3மே இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒன்று இப்படி தான் ஒரு காலமாக தான் வருது. எனக்கு அப்படி தேவையில்லை. என்னுடைய டிசைனில் வந்துட்டு ஒரே ரோலை வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரே ரோலை வேணும்னா என்ன பண்ணலாம்? டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக். ஓகே, டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக் எந்த எலமெண்ட்டுக்கு கொடுப்பீங்க? இதில் எதுக்கு எலமெண்ட்? ஸோ ஒவ்வொரு பேரண்ட் கிட்டேயும் போயிட்டு நம்ம சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா, நீங்கள் பிளாக் லெவல் எலமெண்ட் இருந்தால் இன்லைன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் அப்படின்ற இதுக்கு ஒரு ஸ்டைல். வித்து டிஸ்பிளே கூட செகண்ட் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஓகே, ஒன்றுத்துக்கும் பார்டர் வந்து ஒன்று கட்டியது 1 px சாரி ரெட் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு பாக்ஸுக்குமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வர்றதுக்காக, சுற்றி வர்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ
இந்த விஷயம் எனக்கு இந்த மாதிரி இருந்தா இப்படி எனக்கு இது பக்கத்துல வரணும் அப்படின்னா மூணுத்துக்குமே இந்த கிளாஸ் நேம் கொடுத்துருக்கும். அப்ப டிஸ்பிளே இன்லைன் கொடுத்தா வரும் ஹைட் வித் செட் ஆகுது. அப்ப இது ரெண்டுத்தையுமே சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்லைன் பிளாக். இப்போ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்துடும். இன்லைன் பிளாக் அப்படின்றது ப்ராப்பராக வரும். சரி, இதுவும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதனுடைய ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதனுடைய ஹைட்டும் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வரைக்கும் இது எனக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு. இது வரைக்கும் எனக்கு கரெக்டாக வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வித் சைஸில் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக்கு, பெர்ஸ்பெக்டிவ், ஃபுல்லாக எடுத்துருக்கோம். ஐநூறே கொடுத்து வைப்போம். இப்போ ஹைட்டு இப்படி குறைச்சிக்க வேண்டியதான். இப்போ இது வரைக்கும் இது டன். இது வரைக்கும் இது டன். இப்போ இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு எலமெண்ட்டை மூவ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அது இந்த ரெண்டு எலமெண்ட் இங்கே இருக்கணும், இது இங்கே இருக்கணும். அப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளது அப்படி தான் இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே பார்த்தோன்னா அகைன் இது ஒரு காலமில் இருக்குது, இது ஒரு காலமில் இருக்குது. எனக்கு இது ரெண்டுத்தையுமே ஒரே ரோல வர வைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, நீங்கள் கோடிங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிட்டீங்க. ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று இருக்குது. இந்த 3 பாக்ஸும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு காலமாக இது ஒரு ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு, இது ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு, இது ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. இப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக் போட்டு இங்கெல்லாம் ஒரே ரோ தான் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அகைன் இது ஒரு காலமாக இருக்குது, இது ஒரு காலமாக இருக்குது. எனக்கு இதுவும் ஒரே ரோல வரணும், இதுவும் ஒரே ரோல வரணும். என்ன பண்ணலாம்? இன்லைன் பிளாக். ஓகே, எப்படி கொடுப்பீங்க? இன்லைன் பிளாக் அப்படின்றது இந்த இடத்துக்கு இன்லைன் பிளாக் இஸ் ஃபைன். இந்த இடத்துக்கு நீங்க இன்லைன் பிளாக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எலமெண்ட்டுக்கும் கொடுக்கணும், இந்த எலமெண்ட்டுக்கும் கொடுக்கணும். வேற ஏதாவது பண்ணலாமா? ஹெச்டாகையும் பி டேகையும் தனியா டிவ் டேக்ல போடும். பி டேகையும் H1 டேகையும் தனியா டிவ் டேக்ல போடும். எக்ஸாக்ட்லி அதேதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பண்ண வரைக்கும் குரூப்பிங் கரெக்ட். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, ஓகேங்களா? குட்டி பாக்ஸ் அப்படின்னு ஒன்று போறோம். இதுல அது எதுவும் போச்சுக்காது, அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, நான் என்ன செய்ய போறேன்னா FA solid அப்படின்னு இருக்கு, ஓகேவா? இந்த கிளாஸை எடுத்து இங்க போட்டுக்கிறேன். தென் குட்டி பாக்ஸ் இவரையும் தூக்கி இங்க போட்டுக்கிறேன்.
எம்டி பாக்ஸ். இப்ப இதுவுமே எனக்கு ஒரே ரோல வந்துருச்சு. இதுவுமே எனக்கு ஒரே ரோல வந்துருச்சு. நான் இதை எடுத்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க கோடிங் பண்ணும்போது ஓவர் ரைட் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் என்ன கோல் அப்படின்னா, இங்க பாருங்க, இதை சுத்தி இந்த ஐகானை சுத்தி ஒரு பாக்ஸ், இந்த ஐகானை சுத்தி ஒரு பாக்ஸ். இதுக்கு என்ன பண்ணணும்? FA சாலிடா, இதுக்கு பேக்ரவுண்டு இந்த கலரே கொடுக்க வேண்டியதுதான். அது போயிட்டு போகுது. அது எல்லாத்துக்கும் இதே டிசைன் கொடுத்தா அது அமைதியாயிடும். ஓகேங்களா? ஹைட்டு விட்டு போட்டு போங்க. இப்போ நான் அந்த ஃபாண்ட் சைஸையும் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து எதுக்காக சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பாக்ஸோட சைஸை பெருசாக. வேணும்னா நீங்கள் பேடிங் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, பேடிங்னா அந்த பாக்ஸுக்குள்ளார சம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதை நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த விஷயம் எனக்கு ஓகே அப்படின்னு தோணும். இதுக்கு இதை நான் காப்பி பண்ணிட்டு FA சாலிட் ஓகே. இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்கே வந்துட்டு மட்டும் கொஞ்சம் சின்னதாக வைக்கணும். அதனுடைய கலரு என்ன கலர்? இதே கலரா? இந்த கலர். ஓகே. இப்போ அதே மாதிரி நமக்கு வந்துடுச்சு. டிஸ்பிளே இன்லைன் பேக் மட்டும் அதை பார்த்துக்கலாம். Important. இப்போ இந்த விஷயம் பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ இதை வந்து இந்த இடத்துக்கு மூவ் பண்ணும். சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, பாக்ஸை முதல்ல இன்னைக்காச்சும் ஓகே